अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வரன் மகாராஜன் அருளால் ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது சாப்டரில் 30 ஓவிகள் முடிந்த நிலையில் 31வது ஓவியை படிக்கின்றோம். இது அசிடிஸ் வெறும் கதையாக இருக்கின்றதுனால அதை நான் ஜஸ்ட் படிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா படிக்கும் போது டைரக்டா மீனிங் வந்துடுது. ஸோ திரும்ப திரும்ப வந்து படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. பக்தியும் ஞானமும் வரும் இடத்தில் கண்டிப்பாக நம்ம நிறுத்தி நிதானமாக செல்லலாம் என நினைக்கின்றேன். மற்றபடி கதையாக வரும்போது அதை அப்படியே கதையாக நம்ம ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ போன ஓவியில வந்து மாயா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அது டிஃபரெண்டா கேள்வியா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதற்குண்டான பதிலை குரு சொல்லுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மன்னன் பரமார்த்த ஞானத்தில் பேரார்வம் கொண்டிருப்பதையும் கதையின் சாரத்தை புரிந்து கொண்டதையும் கண்டு 9 யோகிகளில் ஒருவரான அந்தரீக்ஷர் இந்த மாயையை விளக்குவதில் வல்லுநராக உரையாற்ற தொடங்கினார். அந்த 9 யோகிகள் அப்படிங்கிறது மொத்தம் 100 புதல்வர்கள் பார்த்தோம். அந்த 100 புதல்வர்கள்ல யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசி இந்த 80 யோகீஸ்வரர்கள் அப்படின்னு ஆரம்பிச்ச கதையை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அந்த 9 யோகீஸ்வரர்களை பார்த்து தான் அந்த மன்னன் வந்து கேட்கிறான், நிறைய பிரம்ம ஞானத்தை இவர்களிடமிருந்து எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு முதல்ல மாயான்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ல இருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்றால் என்ன என்று கேட்டான். அதை டிஃப்ரெண்டா கேட்டுட்டு இருந்தான். இப்போ அதற்குண்டான பதில அந்த 9 பேர்ல ஒருத்தர் அந்தரீக்ஷர் அப்படிங்கிறவர் அந்த மாயை விளக்குவதில் வல்லுநராக இருக்கிறார், அதனால் அவர் பேசுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்தரீக்ஷர் கூறினார், மன்னனே, நீ இறைவனின் மாயையை பற்றி கேட்டாய். ஆனால் அந்த மாயை என்பது விவரிக்க முடியாதது. அதை பற்றி பேசுவது என்பது சொற்களுக்கு அப்பாற்பட்டது. ஸோ மன்னன் வந்து டிஃப்ரெண்டா கேட்டான்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாயை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கில்டு பர்சன்ஸையே மயக்கிடுதே, அதுல மயங்காதவங்களே யாரும் இருக்க முடியாம இருக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்லா எப்படி மாயைக்கு ஆச்சு அப்படின்னு எல்லாம் அவன் கேட்டிருந்தான். ஸோ நீ அந்த ஈஸ்வர மாயை பற்றி கேட்டாய் இல்லையா, அந்த ஈஸ்வர மாயை வந்து அவ ஈஸியா என்னால சொல்ல முடியாது, சொற்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மலட்டு பெண்ணின் மகனுக்கு ஜாதகம் கணிப்பது எத்தகையதோ அத்தகையதே மாயையை விவரிப்பதும். இல்லாத ஒருவனுக்கு ராசி நட்சத்திரம் குலம் சொல்ல முயன்றால் வாக்கு எப்படி தடுமாறுமோ அப்படித்தான் இதுவும். ஸோ இது கதை இல்லை, அதனால கொஞ்சம் நிறுத்தியே போவோம். இப்போ மாயைனா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? மாயான்னா இல்லவே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி தெரியும், இப்படிதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுன்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, மலட்டு பெண்ணின் மகன், மலடி மகன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. மலட்டு பெண்ணின் மகனுக்கு ஜாதகம் கணிப்பது அப்படிங்கிறத பத்தி எப்படிங்க ஜாதகம் கணிக்கணும் சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது மலட்டு பெண்ணுக்கு ஜாதகமா, அது எப்படி கணிக்க முடியும்? ஆனா இப்ப நம்ம சொல்லலாம், அது எவ்வளவு பெரிய ஜாதகம் இருந்தாலும் சரி, ஜாதகம் கணிக்கிறதுல வல்லுநராக இருந்தாலும் சரி, நீங்க மலட்டு பெண்ணுக்கு ஜாதகம் கணிக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டா அவன் வந்து கணிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கணிக்க முடியாதுன்னே சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். கணிக்க முடியாது. ஏன் கணிக்க முடியாது? ஏன்னா மலடி மகன் இல்லை, மலடிக்கு மகனே இல்லையே. மலடிக்கு மகனே இல்லைன்னா மலடி மகன்ற பேர் எப்படி வந்தது? யூசிங் தி நேம் மலடி மகன் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டோம் அப்படின்னாலே அப்படி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு அர்த்தம். இப்ப காணல் நீர் அப்படின்னு சொல்றோம், அப்ப இருக்குன்னு அர்த்தம், ஆனா உண்மையில இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு அர்த்தம். இப்ப மாயாக்கு டெபினிஷன் இப்படிதான் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ காணல் நீரை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஏங்க நீர்னு சொன்னீங்களா, அப்புறம் குடிக்க முடியாதுன்றீங்களா? அது இல்லைன்னா அப்புறம் தெரியுது என்றது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது அல்லவா? So therefore he is telling that Maya is unexplainable. அது சொற்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னார். அது எக்ஸாம்பிளோட சொல்லும் போதே அந்த மாயை இன்டைரக்டா நமக்கு டிஃபைன் பண்ணிட்டு இருக்காருன்றதை சேர்ந்து புரிஞ்சுக்கணும். மலட்டு பெண்ணின் மகனுக்கு ஜாதகம் கணிப்பது எத்தகையதோ அப்படியே மாயையை விவரிப்பது. சேம் எக்ஸாம்பிள், சிமிலர் எக்ஸாம்பிள்.
ஜாதகத்துல தானே ராசி, நட்சத்திரம், குலம் இதெல்லாம் மலட்டு மகனுக்கு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முயன்றால் வாக்கு தடுமாறுமோ அப்படித்தான் இதுவும் அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாயாவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க. காணல் நீரில் தாகம் தீர்க்க பந்தல் அமைப்பதும், நான் சொன்னது அடுத்ததுலயே வந்துருச்சு. காணல் நீரில் தாகம் தீர்க்க பந்தல் அமைப்பதும், ஆகாய தாமரையால் மாலை தொடுப்பதும், காற்றையே நூலாக கொண்டு மின்மினி பூச்சியின் ஒளியிலே விளக்கேற்றுவதும், காற்றை நூலாக கொண்டு மின்மினி பூச்சியின் ஒளியில் விளக்கேற்றுவதும் எத்தகு கற்பனையோ மாயையும் அத்தகு கற்பனையே. சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாருமா. கற்பனை தான் மாயை அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறார். அது எப்படி சொல்ல நினைக்கிறார்? காணல் நீரில் தாகம் தீர்க்க பந்தல் அமைத்தால் எப்படியோ. ஒருத்தன் வந்து கற்பனை பண்றான். என்ன கற்பனை பண்றான்னா, இந்த காணல் நீரை கொண்டு வந்து ட்ரம் நிறைய ஊத்தி, இந்த வெயில் காலம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால போற வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தண்ணியை கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு பந்தல் மாதிரி அமைச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ல அந்த காணல் நீரை கொண்டு வந்து ஊட்டி நிறைய வச்சுக்கலாம், இங்க போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து தண்ணியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கற்பனையை பண்ணினான்னா அதுக்கு பேரை தாண்டா மாயான்ட்டார். ஏன்னா அங்க தண்ணியே இல்லை. அப்போ இவன் நினைச்சது எதுவுமே இல்லை, கற்பனையேன்னு சேர்த்து சொல்லும் போது அந்த தண்ணியும் இல்லை, அந்த மண்டபமும் இல்லை, அங்க ட்ரம்மும் இல்லை, அங்க வந்து போனவங்க மனுஷங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கற்பனையிலே அது இருக்கிறது அல்லவா, அதற்கு பேர் மாயான்னு புரிஞ்சுக்கோ. ஆகாய தாமரையால் மாலை தொடுப்பதும். ஆகாய தாமரைன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஆகாயம்னா எதுவுமே இல்லாது, எதுவுமே இல்லாதது. அப்புறம் அதுல தாமரை எப்படி இருக்க முடியும்? அப்ப ஆகாய தாமரை அப்படின்னாலும் காணல் நீர்னாலும் ஒண்ணுதான், அப்படி வச்சுக்கோங்க. ஆனா பேசுறோம் ஆகாய தாமரை அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றோம், மலடி மகன் அப்படின்னு வேர்டு யூஸ் பண்றோம், இல்லாததுக்கு வார்த்தை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். மாலை தொடுப்பதும், காற்றை நூலாக கொண்டு மினிமினி பூச்சியின் ஒளியிலே விளக்கேற்றுவதும். அதாவது திரிய வந்து நூலாக கொண்டு ஏற்றலாம் முடியும், காற்றை நூலாக கொண்டு அப்படின்னா நடக்க முடியாத காரியத்தை என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நூலை நாம் திரியாக கொண்டு நாம் விளக்கேற்ற முடியும் இல்லையா? அப்படியே நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி நமக்கு இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு இன்னொரு விளக்கு வேணும், அந்த விளக்கை வச்சு நம்ம இந்த விளக்கு ஏற்றலாம், சரியா? ஆனா இங்க விளக்கு ஏற்றுறதுக்கு இன்னொரு விளக்கு என்னவாமா? மினிமினி பூச்சியம். மினிமினி பூச்சியை வச்சு எப்படி விளக்கு ஏற்ற முடியும்? முடியாது. காற்றை எப்படி வந்து நூல் திரிக்கு தானே நம்ம விளக்கேற்றுவோம், காற்றை எப்படி நீ திரியா வந்து வைக்க முடியும்? முடியாது. ஆனா காற்றை நூலாக கொண்டு மினிமினி பூச்சியின் ஒளியிலே விளக்கேற்றுவதும் எத்தகு கற்பனையோ மாயையும் அத்தகு கற்பனையோ. டோட்டலி இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை தான் நீங்க மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தனது நிழலின் தலையை உடைப்பதும், ஆகாயத்தின் தோலை உரிப்பதும், கிளிஞ்சலில் ஒட்டியிருக்கும் இருளை சுரண்டுவதும் எவ்வளவு சாத்தியமற்றதோ மாயை உருவகப்படுத்துவதும் அத்தகையதே. Again the similar examples is running out. தனது நிழலின் தலையை உடைப்பது. ஏங்க உன் தலையை நீ நிஜமாவே உடைக்கணும்னா உடைச்சுக்கலாம், ஆனா நீ நின்றுட்டு இருக்கும்போது உன்னுடைய நிழல் வந்து நீளமா தரையில இருக்கும், ஆனா அந்த தரையில தெரிகிற உன் நிழலோட தலையை மட்டும் நான் உடைக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டா முடியுமா? அப்போ இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிளுக்கு எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் சொன்னதுதான் நிழலின் தலையை உடைப்பது. ஆகாயத்தின் தோலை உரிப்பது, இது எகேன் ஆகாய தாமரை மாதிரி தான் வருது. கிளிஞ்சலில் ஒட்டி இருக்கும் இருளை சுரண்டுவது, கிளிஞ்சலில் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டி இருக்கும் இருளை சுரண்டுவதும் எவ்வளவு சாத்தியமற்றதோ. ஏன்னா கிளிஞ்சல்ல இருளே இருக்காது, ரொம்ப வெளிச்சமா தான் இருக்கும், அங்க இருள் இருந்தா தானே சுரண்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மாயையை உருவகப்படுத்துவதும் அத்தகையது. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டோட்டலி இம்பாசிபிளான சில விஷயங்களை சொல்லிட்டு அதனால மாயையை நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீ பாட்டுக்கு சிம்பிளா கேட்ட, அது எப்படி என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அது இம்பாசிபிள் அப்படிங்கிறத டைரக்டா சொல்லாம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட இது எப்படி இம்பாசிபிளோ, இது எப்படி சாத்தியம் இல்லையோ அப்படி மாயை எக்ஸ்பிளைன் பண்றதும் சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கீங்க என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வருகிறார். கிளிஞ்சல்னா என்னதுண்ணா? கிளிஞ்சலில் வெள்ளின்னு சொல்றாங்கல்லம்மா, இந்த காக்கா பொண்ணுன்னு சொல்லுவாங்களே, காக்கா பொண்ணு, அதா சிப்பிக்குள் முத்துன்னு சொல்றாங்கல்ல, இது கிளிஞ்சலில் வெள்ளியை போலன்னு தானே நம்ம அடிக்கடி எக்ஸாம்பிள் வருது. సిప్పి అది సిప్పి వచ్చి వెళ్లి మాదిరి ఎన్నుంటాపా అది
అங்க వెళ్ళి இருள் నెంచుకుని இருக்காதுல்ல? పోయి ఎత్తుతురుంటా సొరండుతురుంటా అది వెళ్ళి నెంచుకుని అది పోయి ఇరులు పిత్తలు ఒకటి లేదది దాని పోయి సొరండేరు ఒకటి లేదు ప్రయోజనం అట్రదు ஓகே ஓகே వెళ్ళి அது போய் నెంచుకుని சுரண்டா கடைசியில పడుతురుంటా ஓகே 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 இல்லாததான் சுரண்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். சரிண்ணா. மலட்டு பெண்ணின் மருமகளுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஐயா இது? மலட்டு பெண்ணின் மருமகள், மலட்டு பெண்ணின் மருமகள், மலட்டு பெண்ணின் மருமகள், மலட்டு மகனே இருக்க முடியாது, இப்ப மருமகளே வந்துட்டாள் அவளுக்கு. அவளுக்கும் ஒரு பிறந்த வரைக்கும் வந்துருச்சு. அப்பா அப்பா, மலட்டு பெண்ணின் மருமகளுக்கு பிறந்த குழந்தைக்கு என்றும் பிரம்மச்சாரியான பீஷ்மரின் மனைவி பால் கொடுத்தாள். அம்மாடியோ என்பது போன்ற விசித்திர கதைதான் இந்த மாயை. நீங்க இம்பாசிபிளுக்கு ஞானதேவர் கூட இவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் ரொம்ப ஓவரா தான் இம்பாசிபிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. மலட்டு பெண்ணுக்கு மகனே கிடையாது, அவனுக்கு கல்யாணம் பண்ணவே முடியாது, ஆனா மருமகன் வந்துட்டார். அப்படி வந்த மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சரி, ஓகே. ஆனா பீஷ்மர் எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு எவ்வளவோ இது பண்ணும் போதும் 100% மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர் தான் அந்த பீஷ்மர். சரியா? அந்த பிறந்த குழந்தைக்கு பீஷ்மருக்கு கட்டி வச்சாங்களாம். பிரம்மச்சாரியான பீஷ்மரின் மனைவி பால் ஊட்டினாங்களாம். ஓ சரி சரி சரி. இந்த குழந்தைக்கு பீஷ்மருக்கு மனைவி இருக்கவே முடியாது, ஏன்னா அவர் பிரம்மச்சாரி. அந்த மனைவி வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா அப்படின்னா இதெல்லாம் நடந்தா நான் மாயை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறாரு. சரியா? காற்றை இயந்திரத்தில் இட்டு அரைப்பதும், ஆஹா, குதிரை கொம்பால் ஆகாயத்தை கீறுவதும், அலியின் பேரப்பிள்ளைகள் சூரிய உதயத்தை கண்டு இருட்டில் ஒளிந்து கொள்வதும் போன்றது இந்த மாயையின் இருப்பு. ஸோ இதுக்கு மேலெல்லாம் இம்பாசிபிள் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதமா, டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா காற்றை வந்து அரைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எல்லா என்ன சொல்றது, கிரைண்டிங் மிஷினுக்குள்ளேயும் காசு இருக்கத்தான் செய்யுது. காற்று அரைப்படுதான் என்ன, அப்புறம் காற்று மட்டும் உள்ள இட்டு எவ்வளோ பெரிய மிஷின்ல இட்டா என்ன. ஸோ தேர்ஃபோர் குதிரை கொம்பால் ஆகாயத்தை கீறுவது ஈஸியாக புரியுது. எகெயின் த சேம் எக்ஸாம்பிள் தான். அலினாலும் மலடி மகானுக்குனாலும் ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. இது அலியின் பேரப்பிள்ளைகளாம். மகனே பிறக்க வழி இல்லை, பேரப்பிள்ளை வேற பிறந்துருச்சான். அந்த பேரப்பிள்ளைகள் வந்து சூரிய உதயத்தை கண்டு இருட்டில் ஒளிந்து கொள்வதும் போன்றது. சூரிய உதயத்தை கண்டதுக்கு அப்புறம் எப்படி இருட்டில் போய் ஒளிகிறது? ஸோ இவ்வளவும் நடந்தா மாயை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். குன்றிமணியின் ஒளியில் விளக்கேற்றி நித்திய பிரம்மச்சாரியான அனுமனுக்கு திருமணம் செய்விப்பது போன்றது மாயையின் விஷயங்களை பேசுவது வீணானது. மறுபடியும் முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காரு. குன்றிமணின்னா என்னடா? அதுல விளக்கேற்ற முடியாதா? ஓகே. சோ அந்த ஒளியில விளக்கேற்றுவது முடியாது. நித்திய பிரம்மச்சாரியான அனுமனுக்கு நான் என்ன கேட்கல, குன்றிமணியின் ஒளியில் அப்படின்னா ஏதோ ஒரு குட்டியான ஒளின்னு வச்சுக்கோயேம்மா, விடேம்மா. அப்படின்னா என்ன, எங்க இருக்கு? என்னது காயா? ஒரு விதையா? அப்படியா? குன்றிமணின்னா ஒரு விதையாப்பா. இந்த ஜுவல்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து வச்சுப்பீங்களா, மின்னுமா அது? சரியா? அப்புறம் ஏன் மணின்னு சொன்னாங்க? மின்ன கூட மின்னாதா? அப்புறம் எப்படி விளக்கேற்ற முடியும்? குன்றிமணின்னு ஒரு குட்டி விதை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோ. அது வந்து ஒளியே கொடுக்காது. அப்புறம் அந்த ஒளியை வச்சு இந்த விளக்கை எப்படி ஏற்ற முடியாதோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. நித்திய பிரம்மச்சாரியான அனுமனுக்கு திருமணம் செய்விப்பது சான்ஸே இல்லை. ஸோ இப்படி எல்லாம் வந்து சான்ஸே இல்லாத விஷயம்தான் மாயையை பற்றி பேசுவதும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை எக்ஸாம்பிள்பா. ஆகாய பூக்களுக்கு மனம் உண்டா இல்லையா என்று விவாதிப்பவர்கள் யாரோ அவர்களே இந்த மாயையின் தன்மையை விளக்க தகுதியானவர்கள். அடுத்து போவோம். எனவே மாயையை பற்றி பேசுவதே வெட்கத்திற்குரியது. பிறக்காத ஒரு குழந்தைக்கு சிராத்தம் செய்வது எத்தகையதோ அத்தகையதே இந்த மகா மாயையை பற்றி விவரிப்பது. பிறக்காத குழந்தை செத்து போயிருச்சுன்னு பிரார்த்தம் பண்றாங்களாம்.
சோ அப்படி பண்ணா எப்படியோ அப்படித்தான் இந்த மகாமாயை விவரிப்பதும் இருக்கும். எது உண்மையில் இல்லையோ அதுவே மாயை என்று அழைக்கப்படாப்பா. அதான் வந்துட்டா இருப்பான். இப்பதான் ஃபைனலா மாயைன்னா என்னன்னு முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு முதலே சொல்ல வேண்டியதானே. எது உண்மையில் இல்லையோ அதுவே மாயை என்று அழைக்கப்படுகிறது. இதையே வேதாந்த சாஸ்திரங்கள் அவித்யை, அறியாமை என்று உறக்க சொல்லுகின்றன. மாயா அப்படின்னு டெபினிஷன் என்ன? நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, உண்மையில் இல்லாதது ஆனால் தோற்றமாக தெரிவது, பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனா உண்மையில் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் டெபினிஷனா உண்மையில் இல்லாதது எதுவோ அதுவே மாயை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இதையே அவித்யை அப்படின்னு இன்னொரு வார்த்தையிலையும் வேதம் சொல்லுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், குழப்பமே இந்த மாயையின் வேர். இப்ப நெக்ஸ்டா விளக்கம் வருதுமா. குழப்பம் இந்த மாயையின் வேர், மயக்கம் இதன் மலர், மறதியே இதன் கனி, புலன் இன்பங்கள் எனும் சுவையான கனிகளை இது எப்போதும் தந்து கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு எக்ஸ்பிளனேஷன். குழப்பம் அல்லது பிரமை, அதாவது இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பிரம்மமே ஒரு பண்ணுக்காக, கேமுக்காக, ஒரு கற்பனையாக இந்த உலகம் ஒரு உலகம் இல்லை, ஆனா கற்பனையில் ஒரு தோற்றம் மாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். பேசிக் மாயாக்கு டெபினிஷன் அதுதானே. மாயாக்கு மட்டும் இல்ல, பிரம்ம தத்துவமே அதுதான். சரியா? இப்போ முதல்ல இந்த மாயைக்கு வேர் அப்படிங்கிறது எங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானிக்கும் மாயை இருக்கும், அஞ்ஞானிக்கும் மாயை இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் மேல சொன்னது உங்களுக்கு டவுட் வரலாம். அதான் நேற்று திரும்ப சுதா கூட கேட்டுட்டே இருந்தா. அவித்யை, அறியாமை என்று உறக்க சொல்லுகின்றனன்னு வந்திருக்கு. சரியா? மாயைக்கு ஒரு டெபினிஷன் வந்து என்ன கொடுத்திருக்கு? அவித்யை, அறியாமைன்னு வந்திருக்கு. இப்ப ஞானிகளுக்கும் மாயை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அறியாமை இருக்கா? ஞானிகளுக்கும் மாயை இருக்குன்றதுனால அவித்யை இருக்கா? ஏன்னா கண்ணன் மாயையில தான் செமையா லீல பண்ணான். அப்படின்னா அவன் அவித்யில லீவே பண்ணானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பொதுவா அறியாமைக்கு நம்ம ரெண்டு டெபினிஷன் கொடுக்குறோம். ஒரு டெபினிஷன் அறியாமைக்கு, அவித்யா அப்படின்னா தன்னுடைய சுத்த சித்தத்திலிருந்து மாயையாக வெளிப்படுவது. அப்போ பொய்யா தானே வெளிப்பட முடியும். பொய்யுக்கு அந்த அறிவுன்னா என்ன? ஒன்னஸ். பொய்னா என்ன? டுவாலிட்டி. அப்போ பொய்யாக டுவாலிட்டியாக வெளிப்படுறதுனால் அப்போ சுத்த சித்துங்கிறது என்னது? தூய அறிவுங்கிறது ஒன்னஸ். ஆனா தூய அறிவை விட்டுடுச்சு இல்ல. இப்போ சும்மா நாச்சுக்கும் தான், பண்ணுக்கு தான், டுவாலிட்டியில விட்டுடுச்சு இல்ல. அப்போ பண்ணுக்காக அது தன் தூய அறிவை விட்டு விடுவதால் இது இங்கே அறியாமை என்று எடுத்துக்கொள்ளப்படும். இது ஞானிகளுக்கும் இந்த அறியாமை உண்டு. எந்த அறியாமை? அந்த சுத்த அறிவான அந்த ஒன்னஸ்டியில விட்டுட்டு மாயைக்காக டுவாலிட்டியில அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அதுல மயங்க மாட்டாங்க, அதோட வந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. அது மாயா அப்படின்னு தெளிவோட அந்த மாயையில அவர்கள் இருப்பார்கள். மாயான்றத மாயையா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அறியாமையால் தோற்றுவிக்கப்பட்ட மாயை, சும்மா விளையாட்டிற்காக தோற்றுவிக்கப்பட்ட மாயை, அப்படி புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கு? அந்த முதல்ல அந்த அறியாமை வந்தது, அறியாமைக்காக டுவாலிட்டி வந்ததுக்கு அப்புறமா பிரமை என்பது இந்த மாயையின் வேறாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப சுத்த சித்தாக இருக்கின்ற நான் தெளிவா இருந்தேன்னா அப்ப டுவாலிட்டிக்கே போக முடியாது. அப்ப சும்மா நாச்சுக்கும் பொய்க்காக நான் யார் என்பதை மறக்கின்றேன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு பிரமை ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், மயக்கமே அதன் மலர். ஒன்ஸ் இது வந்து ஒரு மரத்தோட ஒப்பிடுறாரு. மரத்துல வேர் இருக்கும், மலர் இருக்கும், கனி இருக்கும் இல்லையா? சோ இதை எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, மாயையின் வேர் வந்து குழப்பம் அப்படின்னுட்டும், மயக்கம் வந்து இதன் மலர் அப்படின்னுட்டும், மறதி அப்படிங்கிறது தான் கனி. சோ இங்க நான் பிரம்மஸ்வரூபத்தை மறந்தால் மட்டும்தான் இங்கே மாயையா இருக்க முடியும். தப்பா நினைச்சிடாதீங்க. மறப்பது போல் நாம வந்து இந்த மாயையில இருக்கோம். அது உண்மையில மறக்கிறது இல்ல, இந்த ஒன்னத்தை பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு வெளியில வந்து டுவாலிட்டியில இருக்கிறது. சோ இது ஞானின்னா. அஜ்ஞானின்னா உண்மையிலேயே மறந்துடுது. திஸ் இஸ் தி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, ஞானி தன் ஒன்னஸ்டியிலை பேக்ரவுண்ட்ல வச்சிருப்பான், மறப்பது போல் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர உண்மையா மறக்கிறது இல்லை. பட் வெளியில அவன் டுவாலிட்டியில இருப்பான். அஞ்ஞானி டோட்டலாவே மறந்துருப்பான். ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நீங்க மறக்காம இருந்தா போதும். இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு?
இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும்னா ஞானி, இது எல்லாமே உண்மைன்னா அஞ்ஞானி. அப்படி எடுத்துக்கோங்க. குழப்பம், சும்மா நாச்சுக்கும் குழப்பமே, அப்படியே சொல்லிடுறேனே, சும்மா நாச்சுக்கும் உள்ள குழப்பமே இந்த மாயைக்கு வேறாகும். நான் முதல்ல சொல்றது ஞானிக்கு, சரியா? ஞானிக்கு பொய்யான குழப்பமே இந்த மாயையின் வேறாகும். பொய்யான மயக்கமே இதன் மலராகவும், பொய்யாக மறந்தது போல் நடிப்பதே இதன் கனியாகவும், புலன் இன்பங்கள் எனும் சுவையான கனிகளை இது எப்போதும் தந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு கனின்னு சொன்னாரு, மறக்கிறதே கனின்னு சொன்னாரு. அப்புறம் மறுபடியும் புலன் இன்பங்கள் என்னும் சுவையான கனிகளை இது எப்போதும் தந்து கொண்டிருக்கிறதுன்னு வேற சேர்ந்து சொல்லியிருக்காரு, சரியா? இது எல்லாமே பொய்யான புலன் இன்பங்களை இந்த கனி தந்து கொண்டிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். யாருக்கு சொல்லணும்னா ஞானிக்கு. இது அப்படியே அஞ்ஞானிக்கு சொல்லணும்னா இந்த வேர்ட்ஸ் நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். குழப்பம் அப்படிங்கிறது பொய்யான குழப்பமா இருக்குது, நிஜமாவே அவனுக்கு குழப்பம் வந்துடும், அது மாயையின் வேறா இருக்கும். அதனால அவன் மாயை உண்மைன்னு நம்பிடுறான். அப்போ என்னுடைய மயக்கத்தால் தான் அந்த மாயைக்கு மலர் வந்து அது மறந்து தன்னை உண்மையிலேயே மறந்ததால் இங்கே அந்த மலர் வந்து கனியாக மாறுகிறது. இவனுக்கு புலன் இன்பங்கள் உண்மையாகவே தெரியும். அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்ததுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இல்லாத ஒன்றாக இருந்தும் இது உருவம் பெற்று தருகிறது, உருவம் பெற்று தெரிகிறது. உண்மைக்கும் பொய்க்கும் இடைப்பட்ட நிலையில் இது கருவுற்று எண்ணற்ற பொய்களையும் கற்பனைகளையும் ஈன்றெடுக்கிறது. அந்த மாயைக்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவோம்? உண்மையில இல்லை, ஆனா பாக்குறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கரெக்டான டெபினிஷனுக்கு இப்ப வந்துட்டாரு. இல்லாத ஒன்றாக இருந்தும் இது உருவம் பெற்று தெரிகிறது. ஆனா தெரியும், கண்ணுக்கு தெரியும். இருக்காதுன்றதுக்காக தெரியாதுன்னு எடுத்துக்கூடாது. இருக்காது, ஆனா தெரியும். உண்மைக்கும் பொய்க்கும் இடைப்பட்ட நிலையில் இது கருவுற்று. தெரியுதுங்கிறதுனால உண்மைன்னு சொல்லவா? இல்லைங்கிறதுனால பொய்ன்னு சொல்லவா? இது உண்மையா பொய்யா இப்படி அப்படின்னு சொல்ல முடியாம ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால அநீர்வச்சனீயான ஒரு பேரை வச்சிருக்காங்க, சரியா? அதனால ரெண்டுக்கும் நடுவுலன்னு சொல்லிட்டாரு. we cannot say that it is true and we cannot also say that it's a false. ரெண்டையுமே சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இது கருவுற்றான் எண்ணற்ற பொய்களையும் கற்பனைகளையும் ஈன்றெடுக்கிறது. அது போதா குறைக்கு வந்ததுக்கு அப்புறமா மாயையை தான் பொய்யா உண்மையான்னு சொல்ல முடியாது. ஆனா மாயைக்குள்ள 100 பொய் தான் எல்லாமே, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது, சரியா? பிரம்மமே மாயையாக இருப்பதால் அங்கே மாயையை பிரம்மம்னு சொல்றதா அல்லது பிரம்மம் இல்லைன்னு சொல்றதான்னு நமக்கு டவுட் வரலாம். ஆனா மாயைக்குள்ளன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 எங்க பொய் தான் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். எண்ணற்ற பொய்களையும் கற்பனைகளையும் ஈன்றெடுக்கிறது. ஆசைகள் மற்றும் புலன் இன்பங்கள் என்னும் பூக்களால் இது தன் கூந்தலை அலங்கரித்துக் கொள்கிறது. ஸோ மாயைக்குள்ள நீ விழணும் அப்படின்னு சொன்னா மெயினா என்ன வேணும்? ஆசையும் புலநன்பங்களும் தான் வேணும். இதை வந்து நீ பூக்களாக உன் கூந்தலுக்கு அலங்கரித்துக் கொள்கிறாள், மாயை அலங்கரித்துக் கொள்கிறாளா? ஸோ மாயை ரொம்ப சிருங்காரமாக ரொம்ப அழகா தெரியறதுக்கு காரணமே அவகிட்ட ஆசையும் புலனின்பங்களும் இருக்கிறதால தானா. நான் எனும் அகங்காரத்தின் இளமையில் இது மன்மதனையே மயக்கும் மோகினியா ஜொலிக்கிறது. சோ இந்த ஈகோ அப்படிங்கிற அந்த நான் எனும் அகங்காரம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் இளமையா இருந்து கொண்டு மன்மதனையே மயக்கும் ஜொலிக்கிறதா. ஏன்னா மன்மதன்னா யாருன்னா எவ்வளவு பெரிய தவசீலர்களாக இருந்தாலும் இந்த மன்மதன் போயிட்டு அன்பு விட்டான்னா அவங்களுக்கு காம ஆசை வந்துடுமா. அப்ப மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் மன்மதன். மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மன்மதனுக்கே மோகத்தை ஏற்படுத்திவிடும் எது? இந்த அகங்காரம். ஏன்னா அகங்காரம் இருந்தாதான் ஆசையே வருங்க. ஒன்னஸ்பில் இருக்கிற வரைக்கும் ஆசை எப்படி வரும்? எல்லாமே நீயா இருக்கும்போது நீ எதுக்காக ஆசைப்பட போற? அப்போ உனக்கு ஆசை வரணும்னா நீ டுவாலிட்டிக்கு வரணும், நீ வேற நான் வேறன்னு நினைக்கணும். அப்ப நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துக்குள்ள நீ சிக்கணும். எப்ப அப்ப சிக்கிறியோ அப்பதான் உனக்கு வந்து அப்ப ஒன்ஸ் அகங்காரம் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசையை உண்டாக்குதுன்னா மன்மதனையே மயக்கும் மோகினியாக ஜொலிக்கிறது. மோகத்தையே மோகம் கொள்ள செய்யும் ஒரு மோகம் யார்கிட்ட இருக்குன்னா ஈகோ கிட்ட இருக்கு, அகங்காரத்துக்கிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். காணல் நீர் முத்துக்களையும் ஆகாய செண்பக பூக்களையும் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு பேரலோடுடன் இந்த மாயை விழா வருகிறது. ஆக்சுவலா அந்த மாயையில் ஏதாவது இருக்காங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனா இன்னைக்கு மாயை தானங்க கொண்டாடிட்டு இருக்கோம்.
ஏண்டா உண்மை ஸ்வரூபம், சத்திய ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த மாயை விட்டு வெளியே வர மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனா அது இருக்கா? இல்லை. காணல் நீரை கட்டிட்டு அழாதடா, அது ஏமாந்து ஏமாந்து போயிட்டு இருக்க, ஒரு தடவை ஏமாந்தா பத்தாதாடா, பரவாயில்ல, நான் மறுபடியும் வந்து அந்த காணல் நீரை குடிப்பேன், நான் சந்தோஷமா வாழுவேன் என்று மீண்டும் மீண்டும் இந்த மாயையிலே சுகத்தை கண்டுவிடலாம் என்று எப்படியாவது நான் பார்த்து விடுவேன் என்று முட்டி மோதி அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதானே உண்மை. மிக அற்புதமான உதாரணம். காணல் நீர் முத்துக்களையும் ஆகாய செண்பக பூக்களையும் கொண்டு தன்னை அலங்கரித்துக் கொண்டு, அப்படின்னா உண்மையில எதுவுமே இல்லை அந்த மாயை கிட்ட, ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்டவள் இந்த மாயை, அப்படிப்பட்ட பேரழகுடன் இந்த மாயை உலா வருகிறது. அப்படி மயக்கிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அடிக்ஷன்ல இருக்கோம், மாயையில சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாயையில ஏதோ பெரிய சுகம் இருக்கு, அது நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ப வச்சு கழுத்து இருக்குது இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் நம்ப வச்சு கழுத்து தான் இருக்குது. ஆனாலும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்தா மீண்டும் மீண்டும் நம்புறோம் அப்படிங்கிறத பாருங்க. இது மாயையுடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை, நம்மளுடைய முட்டாள்தனம் தான் சொல்லணும். இது மாயையோட ஸ்பெஷாலிட்டியா சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. கயிற்றில் தெரிந்த பாம்பின் தலையிலே இருந்த மாணிக்கத்தை ஆபரணமாக அணிந்து, கிளிஞ்சலில் தெரிந்த வெள்ளியால் செய்த கொலுசை அணிந்து சல சலவென சத்தமிட்டு இந்த மாயை நடக்கிறது. சோ மறுபடியும் இல்லாதது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ உண்மையில மாயை அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அந்த இல்லாதது என்னமா சல சலன்னு சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, நடக்கிறது. பாத்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு மாயையில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைதான், ஆனா சல சலன்னு ஜாம்னு சத்தமிட்டு கொண்டே நடந்து செல்கிறது இந்த மாயை. அப்படின்னா அதுக்கு இல்லாததுக்கு எக்ஸாம்பிள் என்ன? கயிற்றில் தெரிகின்ற பாம்பின் தலையில் இருந்த மாணிக்கத்தை ஆபரணமாக, கயிற்றுல பாம்பு இல்லவே இல்லை, அந்த பாம்புல தெரிந்த அந்த மாணிக்கத்தை அவன் ஆபரணமாக அணிந்து, கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கவே இருக்காது, அதை வச்சுக்கிட்டு கொலுசை போட்டுக்கிட்டு சல சலன்னு ஜம்முன்னு இந்த மாயை நடந்துகிட்டு தானே இருக்கு. இது 100% உண்மையான நம்பி அதுல மயங்கிட்டு மனுஷங்க இருக்கிறதானே செய்யறாங்க. இல்லைங்கிறது உண்மைதான், ஆனா இருக்கிற மாதிரி நம்பி நாங்க ஜம்முன்னு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம்ல என்று இந்த மாயை வந்து அழகாக நம்மை பார்த்து கேட்கிறது. முயல் கொம்பால் செய்த காலணிகளை அணிந்து அது நடக்கிறது. இதற்கு அகங்காரம் என்னும் பலசாலியான மூத்த மகன் துணையாக இருக்கின்றான். ஸோ அகெயின் இம்பாசிபிள்கான எக்ஸாம்பிள், முயலுக்கு கொம்பே கிடையாது. ஸோ முயல் கொம்பால் செய்த காலணிகளை கொண்டு இது நடக்கின்றது. அப்போ உண்மையிலேயே இல்லாதது ஒன்று என்னமா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை. அதே மாதிரி இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாருன்னா அகங்காரம். பலசாலியான மூத்த பிள்ளை இருக்கான் யாருக்கு? இந்த மாயைக்கு. அவன் இருக்கிற வரைக்கும் இந்த மாயை தன்னுடைய ஆட்டத்தை காட்டிக்கிட்டே தான்டா இருக்கும். ஏன்னா சச் ஸ்பெஷல் சைல்டு என்கிட்ட இருக்கு, வேற லெவல் பலசாலி என்கிட்ட இருக்கான், அகங்காரம் இருக்கிற வரைக்கும் என்ன அசைக்க முடியாது அப்படின்னு மாயை சொல்லிக்குது. உண்மைதானே? அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம மாயை உண்மைன்னு தானே நம்பிட்டு இருப்போம், நம்பி அழுதுட்டு தானே இருப்போம். அது வரைக்கும் மாயை செம்மையா நம்ம கிட்ட புகுந்து ஆடலாம் இல்லை. மாயா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அகங்காரம் இருக்காம போயிடும். ஆனா மாயை உண்மையா நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது யாருன்னு இந்த அகங்காரம் தானே. அதனால அகங்காரம் பலசாலியான மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளை வேற யாராவது இருப்பாருன்னு நினைக்கிறேன், படிப்போம். தனது வம்சத்தை பெருக்க இது மமதை என்னும் மகனை பெற்றது. எனது அப்படிங்கிறத, இது இன்னொரு பிள்ளையா, மூத்த பிள்ளை அகங்காரம்னு சொன்னேன், இது இன்னொரு பிள்ளையா வச்சுப்போம் வேணாம். ஸோ வம்சத்தை பெருக்க மமதை என்னும் இன்னொரு மகனை பெற்றது. மகளா? சரி சரி. மகன் அகங்காரம், மகன் வந்து எனது அப்படிங்கிறது, நான் வந்து மகனா, எனதுங்கிறது மகளா, சரியா? பெற்றது. மோகம் என்பவனை அவளுக்கு மனமுடித்து வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொண்டது. ஸோ நான் எனது ஆசை, நான் எனது வந்துட்டாலே கண்டிப்பா நீங்க அடிக்ஷன்ல விழுந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எனது அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடிக்ஷன் வந்துடும். அப்ப நான் எனது அப்படிங்கிற அந்த ரெண்டு, அதாவது நான்கிற மகனு, எனதுங்கிறது மகள், மோகம் என்பவனை அவளுக்கு மனம் முடித்தது. இந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு யாரை மனம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னா மோகம் ஆசை அப்படிங்கிறவன் மனம் முடித்து வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்துக் கொண்டதுன்னா, இவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இவங்க இதெல்லாம் தனியாலாம் வாழ தெரியாது. நான் இருந்தா எனது இருக்கும், எனது இருந்தா ஆசை இருக்கும். நான் எனது ஆசைன்னு குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஓகேவா? அகங்காரம், மோகம், மமதை ஆகிய 3 சேர்க்கையால் இவ்வுலகம் விரிவடைந்தது. மமதை என்பது இந்த உலகை மேலும் மேலும் வலிமையாக்கி வளர்க்கிறது. கண்டிப்பா. ஏன்னா அந்த எனது அப்படின்னு ஒரு பிடிப்பு இருந்தா தானே நமக்குள்ள ஒரு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் எல்லாத்தையும்
பொதுவா அந்த காலத்துல இந்த அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இவனுக்கு இந்த எனதுங்கிற பற்று இருக்கே, உலகத்தையே எனதாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்படி வந்து போர் பண்ணி லூசு பையன் மாதிரி வந்து அவன் வாழ்க்கையே வந்து போர்லயே கழிச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கதைகள் சொல்லப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனது அப்படிங்கிறது இந்த எனதுன்னா மமதை, அகங்காரமும் மமதையும் மோகமும் மூணுமே இருக்கும்ல அவனுக்கு. அந்த அலெக்சாண்டருக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா தன்னால் எதையும் இந்த உலகத்தையே அடிமைப்படுத்த முடியுங்கிற அகங்காரம், ஆசை சொல்லவே வேணாம், ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் அடிமையா வச்சுக்கணும்னு ஆசை, அப்ப எல்லாத்தையுமே எனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை. சோ எனதுன்னு அந்த மோகம், நான் என்பது எனதை பெற்று எனது மோகத்தை அதிகரிக்க செய்து மூன்றின் சேர்க்கையால் உலகமே விரிவடைந்தது. மமதை என்பது இந்த உலகை மேலும் மேலும் வலிமையாக்கி வளர்க்கிறது. இதுல பெஸ்ட் வந்து நம்ம மமதை தான். இவர் தான் வந்து இந்த உலகத்தை மேலும் மேலும் வலிமையாக்கி நல்லா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாயை, உலகம்னாலே மாயை தான். அந்த மாயையை இன்னும் விஸ்தாரமாக விரிவாக வளர்க்கிறது எதுன்னா இந்த எனதுங்கிற அந்த தாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லெண்ணெய் மற்றும் தீய எண்ணம் சங்கல்ப விகல்பமா? தீய எண்ணம்க்கு தீய எண்ணம்னு வந்துருச்சு. சரி, நல்ல எண்ணம் தீய எண்ணம் எனும் வளையல்களை அணிந்து மனம் என்ற சீதனத்தை பெற்று முக்குணங்களின் துணையோடு இந்த மாயை முழுமையாக தலைத்து வந்துகிறது. ஸோ பிரகிருதின்னு சொல்லுவாங்க இந்த மாயைய. ஸோ இந்த மாயையில ஃபர்ஸ்ட் பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறது வந்தது. இது ஞானேஸ்வரியோட டெஃபினிஷனு. ஸோ இங்க கிட்டத்தட்ட அதுவே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மனம், நல்லெண்ணம், தீயெண்ணம் அப்படிங்கிற மனம் அப்படிங்கிறவன் ஒருத்தன் வர்றான். அவன் வந்துட்டான்னா அவனுக்குள்ள யார் இருப்பாங்க? முக்குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மனசு முக்குணங்கள் வந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம், இந்த உலகத்துல வேற லெவல்ல வந்து விரித்து காட்டுவதற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த உலகம் யாரால் உருவாக்கப்பட்டது? மனம்னா என்ன? கற்பனை. மனதின் கற்பனையினால் உருவாக்கப்பட்டது. இந்த மனதின் கற்பனையிலேயே உள்ள வந்து முக்குண கலவையோடு உருவாக்கப்படுகிறது. ஏன்னா டுவாலிட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கணும். இப்ப டிஃப்ரெண்டா காட்டிக்கணும்னா எதை வச்சு டிஃப்ரெண்டா காட்டுறது? குணத்தை வச்சுதான் காட்ட முடியும் இல்லையா? அப்போ ஒவ்வொருவனுக்கும் அந்த முக்குண கலவையிலே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த முக்குணங்களின் துணையோடு தான் இந்த மாயை முழுமையாக தலைத்து ஓங்குகிறது. இப்போ லட்சக்கணக்கான ஜீவராசிகள், லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் இருக்கணும் அப்படின்னா முக்குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க இருக்கணும். அது இருந்தாதான் இவ்வளவு விஸ்தாரமாக இந்த உலகம் தலைத்தோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த 20 ஓபி நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நேத்து அந்த சிவபெருமானின் திருமணத்துல பிரம்மாவுக்கு மோகம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்லண்ணா, அந்த கதை வந்து பார்த்தேன். அந்த சிவபெருமானுடைய திருமணத்துக்கு வந்து தேவர்களும் அந்த முனிவர்களும் அந்த தெய்வீக கல்யாணத்தை பார்க்கணும்னு வர்றாங்க. அப்போ வந்து பிரம்மா வந்து இந்த பார்வதியை பார்த்து மோகிச்சிடுறாங்கண்ணா. அப்ப சிவனுக்கு கோபம் வந்துடுது. இந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா, அந்த யாகம் நடக்கும்ல கல்யாணத்துல, அதுல நெய்ய அதிகமா ஊத்தி புகைய வர வச்சு எல்லாரையும் திசைய திருப்பி அந்த பார்வதியோடைய பாதத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு மோகம், பார்வதியோடைய பாதத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து அதுதான் அந்த மோகம் தானே இங்க சொல்ல வர்றாரு. ஸோ அந்த பார்வதி மேல ஏற்பட்ட அந்த மோகத்தினால சிவபெருமானுக்கு கோபம் வந்தது அப்படிங்கிற மாதிரி கதைனா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அதான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவி வந்து 6th அகலிகை அந்த சாப விமோக்ஷனம் எல்லாம் பார்த்தோம்ல, இந்த திருவடி மோட்சம்னு சொல்லி கடகாசுரன், அதுல நிருக மன்னன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கதையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிருக மன்னன் அப்படிங்கிறவர் வந்து தர்மவானா. பிராமணர்களுக்கு 1000 பசுமாடை வந்து கொடுப்பாங்களாம். கொடுக்கும்போது, தானமா கொடுக்கும்போது அதுல ஒரு நிறைய பிராமணர்களுக்கு அப்படி கொடுத்துட்டு வரும்போது ஒரு பிராமணருடைய அந்த 1000 பசுக்கள்ல ஒரு பசு வந்து திரும்பவும் வந்து அந்த நிருக மன்னனுடைய மாட்டு தொழுவத்துக்கே போயிடுச்சான். இது வந்து இவருக்கு தெரியாது, நிருக மன்னனுக்கு தெரியாது.
அந்த மாட்டை திரும்பவும் இன்னொரு பிராமணருக்கு 1000 அந்த பசுக்களை தானம் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு நாள் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்காரு இல்லையா, இந்த பசுமாடு அந்த மாட்டு தொழுவத்துக்கு போயிருக்கு. அந்த மாடை இன்னொரு பிராமணருக்கு கொடுத்ததுனால இந்த 2 பிராமணர்களுக்கும் வந்து சண்டை. இது என்னோடையது, இல்ல என்னோடையது, இது எனக்கு தான் மன்னன் கொடுத்தாரு, எனக்கு தான் இவர் வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு தான் மன்னன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சண்டை வருது. அப்போ வந்து மன்னனே வந்து நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அது புரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, 2 பேரும் சண்டை போட வேண்டாம், வேணும்னா 2 பேருக்குமே இன்னும் 1000 பசுக்களை நான் தானமா கொடுக்குறேன், மேற்கொண்டு பொண்ணும் பொருளும் வந்து தானமா கொடுக்குறேன் அப்படின்னா 2 பிராமணர்களும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீ தர்மவானாவே இருந்தாலும் இந்த சின்ன தப்பு உனக்கு தெரியாம இருக்கிறதுனால கர்மாவை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்கண்ணா. பிராமணர்கள் கிட்ட சாபம் வாங்கினா அது வந்து பழிச்சுதான் ஆகும், அதுல இருந்து மீளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப இவர் வந்து பச்சோந்தியா பிறந்துடுறாரு, அதாவது ஜெயின் டிசர்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பிறந்துடுறாரு. கிணத்துலயே இருக்காரு நிருக மன்னன் அடுத்த பிறவியில. அப்போ வந்து கிருஷ்ணனுடைய மகன் வந்து இத பாக்குறாங்க, அதை எடுக்க முடியல, அந்த பச்சோந்திய வெளியில எடுக்க முடியல. அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட வந்து சொன்னதும் அதை தொட்டு எடுத்ததுனால அவருக்கு அந்த சாப விமோக்ஷனம் அப்படிங்கிற மாதிரி கதைனா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.